பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வார்த்தை 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டிய அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். பொதுவாகவே மனுஷங்கனாலாவே ஃபஸ்ட்டு யார் கையில் ஈட்டி இருக்கோ அவங்கள பார்த்து ஈட்டி இல்லாதவன் பயப்படுவான். இது மனுஷனுடைய இயல்பு. ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. ஈட்டி இருக்கிற சவுல் ஈட்டி இல்லாத தாவீதை பார்த்து பயப்படுறான். ஏன்? 2 தரம் தாவீது தப்பிக்கிறான். அதனால இதில் இருக்கிற ஒரு அருமையான ஆழம் என்ன அப்படின்னா, 2 தடவை நீங்கள் பிசாசினுடைய கண்ணி நிறைந்த ஆயுதத்துக்கு விலகி ஓடுனீங்க அப்படின்னா உங்களை பார்த்து பிசாசு பயப்படும். ஏன்னா பிசாசுக்கு தெரிஞ்சிடும் உங்களோட தேவன் இருக்கிறார். தேவன் அதை விட்டு விலகிதான் இருக்கு. அது அதுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நீங்க கேம்ஸ் கிட்ட இருந்து விலகுனீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் கிட்ட இருந்து நீங்க விலகுனீங்கன்னா, சீரியல்ஸ்ல இருந்து விலகுனீங்கன்னா, ஆண்டவருக்கு பிடிக்காத ஆகாத சம்பாஷணைகள், டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கிற நேரம் போக்குக்கு இருக்கிற நிறைய விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணீங்கனாலே அது சத்துருக்கு பயத்தை உண்டு பண்ணும். நமக்கு இருக்கிற பரம சத்ரு பிசாசு மட்டும்தான். எபேசியர்ல அழகா எழுதியிருக்கு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு தான் நம்மளுக்கு யுத்தம் உண்டு. அதான் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. பரம சத்ருவாகிய பிசாசுக்கு நம்ம பயம் காட்டிட்டே தான் இருக்கணும். அவனை வாழ விடக்கூடாது. அவன் நம்மளை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. அவன் நம்மளை பார்த்து துக்கப்படணும். அவன் நம்மளை பார்த்து பயப்படணும். அவன் நம்மளை பார்த்து அலறணும். அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்தை ஈஸியா கத்துக்கிட்டீங்க. ஒரு விஷயத்துக்கு நீங்க விலகுனீங்களா, பிசாசினுடைய கண்ணியான ஈட்டிக்கு நீங்க விலகுனீங்கன்னா அதுவே சத்துருக்கு பயத்தை கொண்டு வரும். அது கேமா இருக்கலாம், டிவி பார்க்குற விஷயமா இருக்கலாம், சீரியலா இருக்கலாம், இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மூவிஸ்க்கு போறதா இருக்கலாம், பொய் சொல்ற விஷயமா இருக்கலாம், கெட்ட குணமா இருக்கலாம். அந்த குணங்களுக்கெல்லாம் நீங்க விலகும் பொழுது அதுவே பிசாசுக்கு பயத்தை உண்டு பண்ணும். இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த நல்லா கத்துக்கிட்டோம். தீமையான விஷயத்தை விட்டு விலகுவதே சத்ருவை பயப்பட வைக்கும். எந்த தீமையான விஷயமா கூட இருக்கலாம். இன்னைக்கு நம்ம தீமையான விஷயத்தை விட்டு விலகுவோம். சத்ருவின் கண்ணியை விட்டு விலகுவோம். சாத்தானை பயப்பட வைப்போம். கர்த்தரை மகிழ்விக்க வைப்போம். God bless you.